பாரிசாலனை ஒழித்து விட வேண்டும்ங்கிற நோக்கம் யாருக்கு இருக்கு? சீமானை ஒழித்து விட வேண்டும் நோக்கம் எனக்கு இல்லை. அப்படி நோக்கம் இருந்தது என்றால் சீமானுக்கு வாக்குகள் செலுத்தாதீர்கள் என்று ஒவ்வொரு தேர்தலும் நான் பேசியிருக்க முடியும், பண்ணிருக்கலாம்ல. ஆனா என்றாவது ஒரு நாள் பாரிசாலன் தமிழ் தேசியவாதினாச்சும் நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக நான் பேசுறேனா இல்லையா? மனசாட்சி திட்டு சொல்லுங்கள். சீமான் அவர்கள் மலையாளி என்று சொல்லும் பொழுது அவர் நாடாடுறா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நாடாடுறா, நாடாருக்கு பிறந்தது எப்படா மலையாளி சொல்றா நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் கேரள எல்லையிலே இருக்கட்டும், நாடாருக்கு பிறந்தவன் எப்படா மலையாளி? இந்த கேள்வியை எத்தனை முறை நான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன். நாம் தமிழருக்கு நீங்க எனக்காக டிஃபெண்ட் பண்ணணும்னா குறைந்தபட்சம் அவதூறு பரப்பாம இருக்கலாம். நான் இப்ப கேட்கிறேன், திமுகவுக்கு விலை போய்விட்டார்கள், இந்த மேடை வந்து திமுக காசால் எந்த ஆதாரம்? அவதூறு பரப்பலாமா? அவதூறு பரப்பி ஒரு அரசியலா? இந்த மாதிரி அவதூறுனா பிஜேபி நீங்க காசு வாங்கிட்டீங்க சொன்னா அருவருக்கத்துக்கு அவதூறு இல்ல? பிஜேபி அண்ணன் காசு வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்காரு, யாரு உங்க மேல அந்த விமர்சனம் வைக்கிறாங்க? பாஜக காரன் வைப்பான், திமுக காரன் வைப்பான். அப்ப உங்களுக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு? இப்ப எதிரி என்பது ஒண்ணுதான், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆரியம் நமக்கு எதிரி, திராவிடம் நமக்கு எதிரி. இதுல சமரசம் செஞ்சுக்கிட்டா நீங்க வந்து தாராளமா விமர்சிங்க. ஆனா நீங்க ஒரு பக்கம் சண்டைக்கு போறீங்க, நான் ஒரு பக்கம் சண்டை போறேன். ஏன் உங்களுக்கு பிரச்சனை? உங்களை நாங்க இப்ப குத்துனா நீங்க பேசுங்க, என்ன ஏன் குத்திக்கிறான்னு சொல்லுங்க. உங்களுக்கு குத்தவே இல்லையே, நீங்க தான் குத்துறீங்க. தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொல்ற கருத்து என்ன, அவங்க செயல்பாடு என்ன, அவங்க தூய்மையா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான்னு பாருங்க. அதன் அடிப்படையில் விமர்சனங்கள் முன்வைங்க. நான் உண்மையா இல்லைன்னா தாராளமாக விமர்சனங்களை முன்வைங்க, தப்பு கிடையாது. நான் என் மேல விமர்சனம் வைக்காதுன்னு சொல்ல, அவதூறு பரப்பாதீங்க தான் சொல்றேன். ஏன்னா அவதூறு பரப்புவது தான் பின்னடைவு. போனா ஒரு வன்ம குழு ஒன்று இருக்கும், அந்த வன்ம குழு வந்துனே வாங்க சார் புதுரை திருட்டா வாங்க பாரிசாலன் நமக்கு எதிரி சொல்லிடுவாங்க. பாரிசாலன் நமக்கு எதிரி. ஏங்க எதிரி? அது எதிரி. அவர் தமிழ் தேசியம், அவர் பேசுறது வந்து சாதியவாதம். அவர் ஒரு சாதியவாதி. அவர் எவ்வளவு பெரிய சாதியவாதிமா? நீங்க பக்கத்துல போனாவே அவர் உங்க சாதியத்துக்கு தெரிஞ்சுட்டு தான் பக்கத்துல நிப்பாட்டுவாரு. மித்தபடி இல்லைன்னா சாதி ஏன் சாதிக்காரங்க இல்லையா நீ அப்படின்னு விரட்டிட்டுவாருன்னு சொல்லி கதையில அனுப்பிச்சுட்டு. நான் தெளிவா சொல்லியிருக்கேன், என்னுடைய கொள்கை என்ன. குடி ஒற்றுமை கோட்பாடு. வெற்றிக்குமரன் பேசுறாரா? இல்ல. கல்யாண சுந்தரம் பேசுறாரா? பாரிசாலன் தானே பேசுறேன். குடி ஒற்றுமை. சரி, தமிழர்களை பிறப்பால் தான் அடையாளம் காணணும். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள்ங்கிறது என்னுடைய வரையறை. இந்த வரையறை மித்தவங்க யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? எனக்கு நான் ஒரு வரையறை வச்சிருக்கேன். அந்த வரையறையை வைத்துத்தான் நம்ம தமிழ் சமூகத்திட்ட சொல்றேன், தமிழர்னா இப்படிதான் தமிழர். அதே போல ஈவேராவுடைய கடுமையான எதிர்ப்பு. வெற்றிக்குமரன் அவர்கள் ஈவேராவை கடுமையாக எதிர்த்தவரா? இல்ல வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் கடுமையாக எதிர்த்தவரா? இல்ல ராஜீவ்காந்தி கடுமையாக எதிர்த்தவரா? சீமான் கடுமையாக எதிர்த்தவரா? எனக்கு ஒரு எதிர்ப்பு நிலை இருந்ததுல, இந்த எதிர்ப்பு நிலை என்னுடைய கோட்பாடு, என்னுடைய புரிதலை நான் மக்கள்கிட்ட கடத்திக்கிட்டே இருக்கேன். அம்பேத்கர் இன்னைக்கு எதிர்க்கிறேன்ல, சீமான் எதிர்க்கிறாரா? இல்ல. வெற்றிக்குமரன் எதிர்ப்பாரா? கல்யாண சுந்தரம் எதிர்த்தாரா? எதிர்ப்பீங்களா? எதிர்ப்பீங்க. ஏன்னா நான் உடைச்சிட்டு போவேன் பாதைய. அந்த பாதையில நீங்க இலகுவாக பயணிப்பீர்கள். போய் சொல்லாதீங்க பயணிக்க மாட்டேன்னு. பயணிக்கிறீங்க, உங்க மனசாட்சிக்கு தெரியும். அது சும்மா என்ன வந்து ஆரம்பத்துல பெரியார் வழிகாட்டினா நான் முட்டி மோதி கருத்தியலை உருவாக்கி உங்களுக்கு எதிர் விமர்சனங்கள் இல்லாம உடைச்சு கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சு வைப்பேன். புரியுதுங்களா? அதாவது இந்த இதுக்கு வந்து ஏரிக்கு மடை வெட்டுறது போல நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் வெட்டுவேன். தண்ணி மாதிரி நீங்க நெளிஞ்சு உள்ள வந்துருவீங்க. அதான் பண்றீங்க. இப்ப ஈவேராவே வழிகாட்டி அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக சீமான் சொல்லி கொண்டிருந்தார். சில மாவீரர் தின நிகழ்வுகள்ல, சில உங்களோட கட்சி நிகழ்வுகள்ல ஈவேராவோட பதாகையை சமீப காலம் வரைக்கும் நீங்க வச்சீங்க. சமீப காலம் வரைக்கும் மாத கணக்குல கூட என்னால சொல்ல முடியும் வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஈவேராவை தூக்கிட்டு வரும்போது ஒரு குழப்பலாதம் இருக்கும்போது வேற வழியில நமக்கு தூய தமிழ் தேசிய பாதை தான் ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் ஈவேராவை நீங்களும் வழிகாட்டினீங்க. விஜய் உங்களை விட ஒரு படி மேல போய் தலைமை வழிகாட்டினாரு. ஒரு படி மேல போய் தலைமை வழிகாட்டினோன்னு ஈவேராவை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. நாங்க பேசிய கருத்துக்களை அவ்வாறே பேசியிருக்கிறீர்கள். ஏன் இந்த கருத்து இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்ப உடனே இந்த ட்ராக்குக்கு நீங்க தான் தாவுனீங்க. நான் அந்த ட்ராக்குக்கு நான் தாவல. என்னோட ட்ராக் ஆரம்பத்துல இருந்து அதே ட்ராக் தான். விஜய நீங்க ஆதரிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? அவர் என்ன கொள்கை கோட்பாடு பேச போறாருன்னே நமக்கு தெரியாது. அவரை நாம் ஆதரிக்கலாமா வேண்டாமா நமக்கு தெரியாது. வரட்டும், பேசட்டும். தமிழ் தேசியம் பேசினா நம்ம ஆதரிப்போம், தமிழ் தேசியம் பேசலைன்னா எதிர்ப்போம். நான் சொன்னா இல்லையா? தமிழ் தேசியம் பேசல, நான் எதிர்க்க ஆரம்பிக்கிறேன், எதிர்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க பேசுனது என்னன்னு நீங்க போய் பாருங்க. அதுதான் உங்களுடைய பெரிய வீக்னஸ். நீங்க என்ன சொன்னீங்க? விஜய் அவர்கள் என்ன கோட்பாடு வேணா பேசட்டும், என்ன கருத்தில் வேணா பேசட்டும், அவன் என் தம்பி, நான் ஆதரிப்பேன்னு பேசுனீங்களா இல்லையா? என்னை விஜய் எதிர்த்தாலும் உங்களை தான் எதிர்க்கிறாரு. ஏன் அப்ப ஆதரிங்க? அப்ப இங்க யாரு மாற்றி மாற்றி பேசுகிறார், யாரு கான்ஸ்டன்டா பேசுறார்? என்ன கேக்குறேன்,
பாரிசாலனை ஒழித்து விட வேண்டும்ங்கிற நோக்கம் யாருக்கு இருக்கு? சீமானை ஒழித்து விட வேண்டும் நோக்கம் எனக்கு இல்ல. நான் சொல்றேன், சீமானை ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்ல. அப்படி நோக்கம் இருந்தது என்றால் சீமானுக்கு வாக்குகள் செலுத்தாதீர்கள் என்று ஒவ்வொரு தேர்தலும் நான் பேசியிருக்க முடியும், பண்ணிருக்கலாம்ல. ஆனா என்றாவது ஒரு நாள் பாரிசாலன் தமிழ் தேசியவாதினாச்சும் நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? அது ஒரு புது டேர்ம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, குடிதேசிய கோமாளிகள். குடிதேசியவாதி கிடையாது, குடிதேசிய கோமாளிகள். ஏன்னா நான் வந்து குடிக்காக ஒரு நாடு கேட்கிறேன், குடிக்காக ஒரு அரசியல் பேசுறேன். அந்த டேர்ம் ஆரம்பிச்சு வச்ச நபர் யாருன்னு தெரியும், குடிதேஷ் கோமாளிட்டு. அந்த நபர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத வெளியில உள்ள நபர் அவரு. ஆனா அந்த டேர்மை இவங்க எடுத்துக்கிட்டு குடி ஒற்றுமை பேசுறவங்க எல்லாமே அந்த முத்திரை குத்துனாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா ராஜீவ்காந்தி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து குடிதேசிய கோமாளி. அதான் நான் சொல்றேன், என்னை நீங்கள் என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறீர்களோ, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் பாஜக ஆதரவா போயிருவாரு, ஆன்மீகங்கள் பேசுறாரு, தமிழர் மெய்யல், நான் ஆசீவக மீட்பு தமிழர் மெய்யல்னு பேசிட்டு இருக்கேன். அதுவும் கூட இந்த புரியாத சில கிறுக்கணங்களுக்கு இவர் வந்து பாஜகவுடைய வாடை அடிக்கிறதுன்னு இன்னைக்கு அதே விமர்சனம் உங்க மேலதான் விழுகுது. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி முந்திட்டு நான் கருத்தை பேசுறதுனால, அடிச்சு உடச்சு கருத்தில உடச்சு கொண்டு போறதுனால எனக்கு அதிக விமர்சனம் நான் சுமக்கிறேன். நீங்க என்னன்னா சரி வாங்கிட்டோம், திட்டிக்கிட்டோம், வாங்கிக்கிட்டோம், நம்மளும் சேர்ந்து திட்டுவோம் 4 வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வரும்போது உங்களுக்கு வலிக்கும். நான் சொல்றேன், என்னை ஒழித்து விட வேண்டும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நான் சொல்றேன், உண்மையின் நேர்மையின் பக்கம் நான் இருக்கும் வரை தானாவே நான் பொழைச்சுக்குவேன். நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்று என்னிடம் உண்மை என்பது செத்து போகிறதோ அன்னைக்கு நானே காணாம போயிருவேன், அடிபட்டு போயிருவேன். இவ்வளவுதான் விஷயம். இது எனக்கு தெரியும். அதனால எந்த இடத்துலயும் நம்ம சமரசம் செய்து கொள்ளக்கூடாதுங்கிற கோட்பாடு எனக்கு இருக்கு. அவர் வந்து நாம் தமிழருக்கு எதிராகத்தான் இதை செய்கிறார் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி. எதிராக செய்ய வேண்டிய வெற்றிக்குமரன் தமிழ் தேசியத்துக்குள்ள ஏன் எதிர்ப்பு செய்யணும்? எதிராக தான் செய்யறாரு. ஆமா, திராவிடத்துக்கு போடலாம்ல, ஒரு திராவிட கட்சியை தொடங்கிருக்கலாம்ல, ஒரு இந்துத்துவ கட்சியை தொடங்கிருக்கலாம்ல, அவர் ஏன் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கணும்? ஒருவேளை திராவிடத்து பக்கமோ அல்லது வலதுசாரி பக்கமோ வெற்றிக்குமாறன் அவர்கள் போயிருந்தா தமிழ் தேசியத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளங்குறாங்க இல்லையா? அப்படி விலகி வர்றவங்க தமிழ் தேசியம்னு ஆரம்பிச்சாதான் இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட்டை உருவாக்குனாதான் அவங்களை வந்து உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நீங்களும் திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு அல்லது திமுகவோட காசு வாங்கிட்டு அந்த இயக்கத்தை கட்டுற மாதிரி. எனக்கு உண்மையிலேயே இந்த விமர்சனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நெடுமாறன் அவர்கள் இவர்கள் மீது சொன்ன விமர்சனம் சரிதான், கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா? ஐயா நெடுமாறன் என்ன சொன்னாரு? நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னாடியே தமிழ் தேசிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவரா இல்லையா நெடுமாறன் அவர்கள்? நீங்க இயக்கம் தொடங்கி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக கோஷங்கள் போடும்போது உங்கள் மீது நெடுமாறன் தரப்பு வைத்த விமர்சனம் என்ன? இந்திய உளவுத்துறை அவங்களுக்கு சாதகமான ஒரு இதை பேசுவதற்கு எல்லா அனுமதியும் கொடுத்து எல்லா கூட்டத்துக்கும் அனுமதி கொடுத்துடுறாங்க. எப்படி இவங்களால புலிக்கொடி, எங்களால எல்லாம் புலிக்கொடியை வீட்டுல வச்சிருந்தவங்க எல்லாம் கைது பண்ண இந்திய அரசு புலிக்கொடிய எல்லா பக்கமும் போஸ்ட் அடிக்கிறதுக்கு இவங்களை மட்டும் எப்படி அனுமதிக்குது? அப்ப இது மடைமாற்றுவதற்கு வந்த கூட்டம்னு விமர்சனம் வச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு அந்த விமர்சனத்தை நம்பி இருந்தால் சீமான் இன்னைக்கு வந்திருப்பாரா? நான் கேட்கிறேன். அன்னைக்கு அந்த விமர்சனத்தை, நெடுமாறன் தரப்பு வைத்த விமர்சனத்தை சீமான் மீது வச்சாங்க. இவர் வந்து இந்தியத்தால் இயக்கப்படுபவர், அவரை வந்து திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி ஒரு வடிகால் போல, தமிழ் இன உணர்வு வடிகால் போல அவர்கள் பயன்படுத்துறாங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்பெல்லாம் கிடையாது. அவர் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை தொடங்கியிருக்காரு, அவர் தொடர்ந்து பேசுறாரு, முடிஞ்சா நீயும் பேசுனா என் போன்றவர்கள் நான் சொல்லி கொண்டிருந்தது. அதாவது நீங்க இன்னைக்கு புது பேட்ச், எதுவும் தெரியாது, பாரிசாலனையும் தெரியாது. இந்த புது பேட்சுக்கு பாரிசாலன் எத்தனை வருஷமா கட்சிக்குள்ள இருந்தான், என்னவன் பேசுனா, என்னென்ன டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான், ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு பாரிசாலன் எங்க இருந்து தெரியும்னா, நாம் தமிழர்கள் போனா ஒரு வன்ம குழு ஒண்ணு இருக்கும். அந்த வன்ம குழு வந்தனே, வாங்க சார், புதுரை திருட்டா, வாங்க வாங்க, பாரிசாலன் நமக்கு எதிரி சொல்லிடுவாங்க. பாரிசாலன் நமக்கு எதிரி. ஏங்க எதிரி? அது எதிரி. அவர் தமிழ் தேசியம், அவர் பேசுறது வந்து சாதியவாதம். அவர் ஒரு சாதியவாதி. அவர் எவ்வளவு பெரிய சாதியவாதி தெரியுமா? நீங்க பக்கத்துல போனாவே அவர் உங்க சாதியத்தை தெரிஞ்சுட்டு தான் பக்கத்துல நிப்பாட்டுவாரு. மித்தபடி இல்லைன்னா சாதி இந்த ஏன் சாதிக்காரங்க இல்லையா நீ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாருன்னு சொல்லி கதையில அடிச்சு விட்டுறது. உடனே அவன் நினைப்பான், ஓ ரொம்ப ஆபத்தானவர் போல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான், சாதிவாதி போல அப்படின்னு. அவனுக்கு வேற ஏதாவது பார்க்கணும். அவன் நம்ம வீடியோ பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏதாவது ஒரு வீடியோ நம்ம இதை பார்த்துட்டு இந்த வீடியோவில் இவர் இப்படி பேசுகிறாருன்னு விமர்சனம் வச்சா பரவாயில்ல. எங்க எடுத்துட்டு வருவானா, திமுக காரன் வெட்டி ஒட்டி எப்பயாவது பரப்பிட்டு இருப்பான், அதை எடுத்து கொண்டு வந்து போடுவாப்ல. திமுக காரங்கிட்ட இருந்து அப்படியே கடன் வாங்கி, ஐயா கொஞ்சம் கொடுங்க அந்த விமர்சனத்தை, உங்க மேல அவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்ட்டு வந்து இவனும் அதை பண்றது. என்ன நோக்கம் இது? நீங்க வந்து சரி பாரிசாலனோட வீடியோ பாரு, அதுல இருந்து விமர்சனம் பண்ணு. ஏன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்களேன். நான் குடியின் அடிப்படையில் தான் தமிழர்களை வரையறுக்கணும்னு பேசுறேன். நான் வந்து சாதி வரியன்னு நீ பேசிட்ட, நீ எப்படி வரையறுக்கிற சொல்லு. நாங்க வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க. நான் கட்சியை கேட்கிறேன். இல்ல அவங்க சார்புல இருந்து நான் சொல்றேன்,
தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள், அவ்வளவுதான். தமிழை தாய்மொழியாக ஒருவனுக்கு இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் முடியாது. அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அது கூட தெரியாம எதுக்கு நீ தமிழ்நாட்டுல இருக்கிறன்னு அடுத்து நாங்க கேள்வி கேட்போமே தவிர. தெரியல எனக்கு, சொல்லுங்க. அதுதாங்க தெரியலங்க. ஒருத்தருக்கு தாய்மொழி எப்படின்னு அவர் ஊமையா இருக்காரு, எப்படி கண்டுபிடிப்பீங்க தாய்மொழியை? சொல்லுங்க. அவர் பேசல, அவருக்கு நடுவுல நாக்கு அறுத்துட்டாரு. சொல்லாமலே படத்துல வந்த லாரன்ஸ் அவரு. சொல்லுங்க. அது கூட தெரியாம எதுக்கு நீ தமிழ்நாட்டுல இருக்கிற? இது பதிலா? இது இல்ல, அவர் சொன்ன கேள்வியை நீங்கள் ஆந்திராவில் கேட்பீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் ஹைதராபாத்தில் கேட்பீர்களா? பேசிட்டு கூடாது. தமிழை யாரும் கேட்கறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டை மனிதர்கள் ஆளணும்னு கேட்டிருந்தா யாருக்கும் மனுஷங்க 2 கால் இருக்கு ஓகே அப்படின்னு இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லி நீங்க தமிழ் தேசியம் பேசும்பொழுது கண்டிப்பா அந்த கேள்வி வரதான் செய்யும். வராமலாம் இருக்காது. யார் தமிழர்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க இவங்க எல்லாம் பிறமொழியாளர்னு சொல்றீங்க, குறிப்பிட்டு சொல்றீங்க. திமுக தலைவர்கள் கருணாநிதி தெலுங்கர்னு சொல்றீங்க, எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்றீங்க, ஜெயலலிதா கன்னடர்னு சொல்றீங்க. சொல்றமா இல்லையா? நீங்க மட்டும் சொல்ல, நானும் தான் சொல்றேன். எப்படி நான் சொல்றேன்? எம்ஜிஆர் மலையாளம் பேசி நான் பார்த்தது இல்ல, ஜெயலலிதா கன்னடம் பேசி நான் பார்த்தது இல்ல, கலைஞர் தெலுங்கு பேசி நான் பார்த்தது இல்ல, அருமையா தமிழ் பேசுவாரு, வைகோ தெலுங்கு பேசி நான் பார்த்தது இல்ல, விஜயகாந்த் தெலுங்கு பேசி நான் பார்த்தது இல்ல. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? நான் சாதி வச்சு தான் கண்டுபிடிச்சேன். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. இல்ல, அது வந்து கருணாநிதி எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் மலையாளி என்று சொன்னார். எம்ஜிஆர் நீங்கள் தமிழரா என்று கருணாநிதியை கேட்டார். அதை வச்சு நாங்க இப்படி இது அடுத்தவன் என்ன வேணாலும் சொல்லுவான். உங்களையும் மலையாளின்னு சொல்றாங்களே ஒரு சிலரு. சீமான் அவர்கள் மலையாளின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சலாமா? தேசிய தலைவர் மலையாளின்னு சொல்லிச்சா இல்ல இந்திய அரசு? அவர் ஒரு மலையாளி, எதுக்கு அவர் முன்னாடி போறீங்கன்னு கிளப்பி விட்டாங்க. அவருக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அந்த அத்தைக்கு அவர் கடிதம் எழுதினாருன்னா போட்டு உளவுத்துறை ஒரு ப்ரொபகண்டாவை பண்ணுச்சு. அந்த மாதிரி ப்ரொபகண்டா யாருக்கும் நாளைக்கு பண்ணலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு சொன்னாங்கல்ல, உங்களுக்காக நான் பேசுறேனா இல்லையா? மனசாட்சி திட்டு சொல்லுங்கள். சீமான் அவர்கள் மலையாளி என்று சொல்லும் பொழுது, சீமான் அவர்கள் மலையாளி என்றால் பிஜேபி காரன் அந்த கேள்வி கேட்கும் போதுலாம் நான் இவங்களை கேட்பேன். நாடாராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி காரன் இவங்க மலையாளியா, இவங்க மலையாளியான்னு கேட்பேன். பொன் ராதாகிருஷ்ணன் மலையாளியா, தமிழ் சவுந்தரராஜன் மலையாளியா, இதெல்லாம் கேட்பேன். கேட்டேன்னு காங்கிரஸ் கட்சிக்காரனா காமராஜர் மலையாளியா சொல்றா, அவர் நாடாடுறா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நாடாடுறா, நாடாருக்கு பிறந்த எப்படா மலையாளி சொல்றா நீ அப்படின்னு கேட்கும்போது, அவர் கேரள எல்லையிலே இருக்கட்டும், நாடாருக்கு பிறந்த எப்படா மலையாளி? இந்த கேள்வியை எத்தனை முறை நான் டிஃபெண்ட் பண்ணிருப்பேன் நாம் தமிழர்கிட்ட. நீங்க எனக்காக டிஃபெண்ட் பண்ணணும்னா குறைந்தபட்சம் அவதூறு பரப்பாம இருக்கலாம்ல. நான் இப்ப கேக்குறேன், திமுக விலை போய்விட்டார்கள், இந்த மேடை திமுக காசால் எந்த ஆதாரம்? அவதூறு பரப்பலாமா? அப்படி அவதூறு பரப்பி ஒரு அரசியலா? இந்த மாதிரி அவதூறுனா பிஜேபி நீங்க காசு வாங்கிட்டீங்க சொன்னா அருவருக்கத்துக்கு அவதூறு இல்ல? பிஜேபி அண்ணன் காசு வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்காருன்னு யாரு உங்க மேல அந்த விமர்சனத்தை வைக்கிறா? பாஜக காரன் வைப்பான், திமுக காரன் வைப்பான். அப்ப உங்களுக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு? இப்ப அதான் கேக்குறேன். அவதூறை பேசி அரசியல் பேசினா நீங்க பேசிங்க. நீங்க ஒரு அவதூறு சொல்லுவீங்க, அவங்க உங்க மேல ஒரு அவதூறு சொல்லுவாங்க, மாறி மாறி சண்டை போட்டுக்கோங்க, உருண்டுக்கோங்க. நான் ஏன் போனேன் அப்படிங்கிறதுக்கு நோக்கம் இருக்கு. எந்த ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வந்தாலும் அது தமிழ் தேசிய நீரோடையில் தான் கலந்தாக வேண்டும். தமிழ் தேசிய இயக்கம் ஆனா நான் தமிழ் தேசிய நீரோடையில கலக்க மாட்டேன், நான் திராவிட பக்கம் கலக்கிறேன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அந்த கூடாரம் காலியாமா ஆகாதா? இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நம்ம இவர் இருக்காரு, கொளத்தூர் மணி இருக்காரு, அவர் என்ன கொள்கை? அவர் இப்ப திராவிடம் தான். என்ன சொல்லிட்டு இருந்தாரு? தமிழ் தேசியம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ஆனாரு? காணாம போயிட்டாரு. திருமுருகன் காந்தி இருக்காரு, என்ன கொள்கைன்னு சொல்லுவாரு? தமிழ் தேசியம் திராவிடமும் எனது 2 கண்கள், எனக்கு 2 கைகள் அப்படின்னு ஏதாவது பேசுவாரு. கரெக்டா? இந்த உலக சதிகார திட்டம் என்ன அப்படிலாம் பேசுவாரு மனுஷன். என்ன எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க முடியும்? அப்புறம் அம்பலப்பட்டு போறாருல, அவர் ஒரு திராவிட இயக்கத்தை திராவிட சித்தாந்தமா செயல்படுறாரு. யார் எதிரிகளோட தான் அவரால் நிக்க முடியுது. அம்பலப்பட்டு போறாரா இல்லையா? இதுதான் அம்பலப்பட்டு போயிருவாங்க. அதே போல நாளைக்கு வெற்றிக்குமரன் திராவிடம் பக்கம் சாயிறாருன்னு வைங்க, அவங்க தமிழ் தேசிய நீரோட்டத்துல கலந்துட முடியாது. இது நான் வெளிப்படையாவே சொல்றேனே. நான் திராவிட பக்கம் போறேன்னா நான் தமிழ் தேசிய நீரோட்டத்தில் கலந்து விட முடியாது. இது கூட தெரியாம போயிருமா மக்களுக்கு? நாம் தமிழர் கட்சியின் பொதுவா மையப்படுத்தி பேசும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி போகும். இதுல என்னன்னா 2 பிரிவு இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஒரு பிரிவு பாரிசாலன் அவர்கள் சொல்வது சரி அப்படின்ற ஏத்துக்கொள்கிற ஒரு குரூப். இன்னொரு குரூப் முழுக்க முழுக்க பாரிசாலன் மேல வன்மம் வச்சிருக்கிற ஒரு குரூப். அப்போ நீங்க இந்த மாநாட்டுல நீங்க போய் கலந்துகிட்ட விஷயத்துல கூட நிறைய பேர் அதை பாராட்ட தான் செய்யறாங்க. பாருங்க, நீங்க சொல்றீங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு மேல போட்டு கொடுத்தாங்க, ஆனா அவங்க இடத்துக்கே போய் அவங்களை போய் செஞ்சுட்டு வந்திருக்காரு, திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரிசாலன் எந்த மேடையில திராவிடத்தை செய்யாம இருந்தேன்? இது ஒரு கேள்வி. 2வது, நான் செஞ்ச அளவுக்கு திராவிடத்தை யார் செஞ்சா? செகண்ட் கேள்வி. இந்த கேள்வியில உங்களுக்குள்ள எங்க மனசுல எடுத்துக்கோங்க, கேளுங்க நீங்களே. திராவிட எதிர்ப்புல தமிழ்நாட்டு அரசியல்ல பேசுறதுல என்னுடைய பங்கு இருக்கா இல்லையா? அதற்காக நான் பல பின்னடைவுகளை சந்திச்சிருக்கேனா இல்லையா?
ஆரியத்தை எதிர்க்கிறதுல என் மேல எத்தனை ஆரியவாதிகள் என் மேல வெறுப்பு உணர்வுல சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு எதனால வெறுப்பு வருது? அப்ப கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா இந்த வெறுப்பு அரசியலை வந்து இங்க செய்யாதீங்க. நம்ம என்ன கருத்தியல் பேசுறோம், யாருக்காக பேசுறோங்கிறத உள்வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு புரோட்டோடைப் வச்சுக்காதீங்க. இப்படி இருக்கணும், இப்படிதான் தமிழ் தேசியவாதி, அப்படிதான் அப்படிலாம் வைக்க கூடாது. ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொல்ற கருத்து என்ன, அவங்க செயல்பாடு என்ன, அவங்க தூய்மையா இருக்காங்களா, உண்மையா இருக்காங்களான்னு பாருங்க. அதன் அடிப்படையில விமர்சனங்கள் முன்வைங்க. நான் உண்மையா இல்லைன்னா தாராளமாக விமர்சனங்களே முன்வைங்க, தப்பு கிடையாது. நான் என் மேல விமர்சனம் வைக்காதன்னு சொல்ல, அவதூறு பரப்பாதீங்க தான் சொல்றேன். ஏன்னா அவதூறு பரப்புவதுதான் பின்னடைவு. அவதூறு எப்ப பின்னடைவாகும்னா, அங்க உண்மையானவனுக்கு தான் பின்னடைவு, பொய்யானவனுக்கு அது பின்னடைவு கிடையாது. பேசிட்டு கொண்டு அவன் ஜாலியா போயிட்டே இருப்பான். ஏன்னா காசு வாங்குறவன் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட நான் கேட்கிறேன், அவ்வளவு அவதூறு. சில பேர்லாம் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர். அவங்க எல்லாம் வீடியோ ஆதாரங்களோட மாட்டினாங்க. அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கைடன்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அவங்களை விட என் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு வந்துருச்சு? அவங்க எங்களை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்து அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு. உங்க மேலே அதே அவதூறு தான், அதே அவதூறு தான். என்ன நான் சொல்லுங்க, ஒரு ஐடியாலஜி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களை எல்லாம் நம்ம எதிர்க்கணும்னு எதுக்கு அப்படி நினைக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம கிட்ட பழகினவங்களும் கிடையாது, என்ன ஒரு ரீசன் தெரியல. பட் அப்படி நினைச்சுக்கிட்டு நம்மள வெறுக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு குழு தான் அந்த வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சியோட. அதாவது சமூக வலைதளத்துல செயல்படுறவங்கல. மற்றபடிக்கு எல்லாருமே வந்து நம்முடைய அந்த குழு தானே பவரோட க்ளோஸ், அந்த குழுவை இயக்குகிறவர்கள் தான் பவரோட க்ளோஸ்ல இருக்கனால அதுதான் வந்து கட்சியோட நிலைப்பாடாக காட்டப்படுகிறது. நான் அதான் சொல்றேன். நான் இன்னும் சொல்றேன், நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பவனா? ஆம், விமர்சிப்பேன். ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறேன். தமிழ் தேசிய கட்சி என்று வரும் பொழுது அது நம்ம சப்ஜெக்ட், புரியுதா? நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம விமர்சனம் என்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதுல எல்லாம் நம்ம அதுக்காக நான் குறைத்துக்க முடியாது. அதுக்காக நீ நாம் தமிழர் அதிகமாக விமர்சிக்கிறாய் என்றால் நீங்கள் விமர்சிச்சுட்டு போங்க. என்ன நீங்க தாராளமா விமர்சிக்கலாம். என்னோட விமர்சனங்களை தவறுன்னு நீங்க தாராளமா சொல்லிட்டு போகலாம். இவர் சொல்லக்கூடிய விமர்சனம் தவறுன்னு சொல்லுங்க. நான் என்னென்ன விமர்சிச்சேன்னு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அன்னைக்கு ஒருத்தன், நீ வேட்பாளர் பிறமொழியாளர் போடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் கேட்டேன், எந்த வேட்பாளர் சொன்னேன்? ஞாபகப்படுத்து, தெரியல. ஏன்னா அறிவில்லைங்க, மூளையில உள்ள ஒண்ணும் இல்ல. நான் என்ன வேட்பாளர் சொன்னேன்? உங்க வேட்பாளர் சொல்லல, மாறா நீலகிரியில வேட்பாளர் நீங்க போடல. அது 2016 தேர்தலோ அதுக்கு அடுத்த தேர்தலோ வேட்பாளர் நீங்க போடல நீலகிரியில. அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படுக தேசிய பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த படுக தேசிய பார்ட்டி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுது. அந்த வேட்பாளருக்கு நாம் தமிழர் ஆதரவு சொல்லுது. புரியுதுங்க? படுக தேசிய பார்ட்டியோட வேட்பாளருக்கு நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாடு எடுக்குது. இதைத்தான் எதிர்த்தேன். அப்ப அந்த படுக தேசிய பார்ட்டி வேட்பாளரை நாம் தமிழர் ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லி என்னோட விமர்சனம் முன் வச்சேன். இதை வந்து நான் பிரைவேட்டாவும் சொன்னேன். நிறைய பேர் சொல்லலாம், பிரைவேட்டா நீங்க சொன்னீங்க, பிரைவேட்டா சொல்லும்போது கேட்காத அப்புறம் பப்ளிக் பண்ணி தானே ஆகணும். புரியுதுங்களா? பிரைவேட்டா சொல்லும்போது கேட்காத பப்ளிக் பண்ணி தானே ஆகணும். பிரைவேட்டா சொன்னா இல்லைன்னு கேட்டுங்க. சொன்னேன். நீங்க என்னன்னா தவறை வந்து மறைச்சிட்டா, யாருக்கும் தெரியாம காப்பாத்திட்டா தவறு இல்லைன்னு ஆயிருமா? அப்படிலாம் என்னால போக முடியாது. பிரைவேட்டா சொன்னேன், கேட்கல, பப்ளிக் படுத்தினேன். என்ன சொன்னேன்? அது உங்களால எதிர்த்தரப்புல வாதமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த படுக தேசிய பார்ட்டியோட கொள்கை என்பது என்னன்னா, ஊட்டி தமிழ்நாடோடு இருக்கக்கூடாதுங்கிற கொள்கை கொண்டது. அது கர்நாடகத்தோடு இணைஞ்சிருக்கணும்ங்கிற கோட்பாடா அவங்க வச்சிருக்காங்க படுக தேசிய பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு, அதாவது தமிழர்களுடைய நிலப்பகுதியை கர்நாடகத்தோடு இணைக்கணுங்கிற ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு வேட்பாளரை தமிழ் தேசிய கட்சி எப்படி ஆதரிக்க முடியும்? அப்பவும் நான் சொல்றேன், அந்த வீடியோலயும் சொல்றேன், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு படுகரை நீங்க வேட்பாளரா போடுங்க, நோ இஷ்யூஸ். ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா படுக தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வேட்பாளரை தமிழ் தேசியத்தினால சப்போர்ட் பண்ண கூடாது. கூடாது கூடாது ஆமா கூடாது. நாங்க கூடாது. அதான் நான் சொல்றேன். அது புரியல. உடனே ஒரு வேட்பாளரை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா, எதிர்ப்பேன். இது கொள்கையா? இதை விளக்கம் கொடுங்க, வாங்க பேசுவோம். இதுக்கு விளக்கம் எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்க. தப்புனா தப்புங்க. நீங்க நான் தப்பு செய்யும் போது நான் விமர்சிக்கிறேன். ஆனா அதை நீங்க உணர மாட்டேங்கிறீங்க. அதை நீங்க அவதூறா பாக்குறீங்க. ஆனா நீங்க அவதூறு பரப்புறீங்க. காசு வாங்கிட்டா, இது வாங்கிட்டா, இந்த மாதிரி நாம் தமிழர் காசு வாங்கிடுச்சுன்னு நான் பேசியிருக்கேன். எங்கேயா பேசியிருக்கேன்? இல்ல பர்சனல் விஷயத்துல என்னைக்கா பேசி வச்சிருக்கேன்? திராவிட கட்சிகள், மற்ற கட்சிகள் நாம் தமிழுக்கு எதிராக இந்த மாதிரி அவதூறு பரப்பும்போது நான் தான் டிஃபெண்ட் பண்ணிருக்கேன். உங்களை டிஃபெண்ட் பண்ணிருக்கேன், பல இடங்களில் டிஃபெண்ட் பண்ணிருக்கேன். அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த இதுதான் தப்பா இருக்கு. என்னோட விமர்சனம் என்னங்கிறத முதல்ல உள்வாங்குங்க. சீமானுக்கு எதிராக பேசிட்டானாவே எதிரின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சீமான் இன்னும் பெரியார் போட்டோ வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பாரு. எதிரா பேசுறதுன்றது வேற, இவங்க புரிஞ்சுக்கிறதுல பாரு. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் அம்பேத்கர் அவர் தூக்கிடுவாரு. ஏன்னா தமிழ் தேசியம் அதை தூக்கிடும். தமிழ் தேசியம் எப்படி தூக்கணும்? நான் தூக்க வைப்பேன். ஏன்னா பொய்யான அடையாளங்கள் இங்க தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்காதுங்க. அம்பேத்கர் என்ற அடையாளம் இருக்கும் வரை இங்க பட்டியல் சமூக மக்கள் தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ள வரவே மாட்டாங்க.
தலித் ஐடியாலஜி இங்க இருக்க வரைக்கும், தலித் ஐடியாலஜிக்கு எதிரான நிலைப்பாடு நம்ம எடுக்காத வரைக்கும் இங்க தமிழின ஓர்மை என்பது சாத்தியமே கிடையாது. நான் தலித்தியத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறேன், சீமான் எதிர்ப்பாரா? எதிர்ப்பாரா? இது வரைக்கும் இல்ல. எதிர்ப்பாரு. எல்லாத்தையும் ரூட்டை கிளியர் பண்ண எதிர்ப்பாரு. நடக்கும் ஃபியூச்சர்ல. ஏன்னா அவர் அந்த நான் தான் சொல்றேன்ல, நான் கஷ்டப்பட்டு ட்ராக்கை கிளியர் பண்ணி போயிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு அந்த கிரெடிட் எல்லாம் கொடுக்கணும் கூட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது என்னுடைய டியூட்டி. நான் தமிழ் சமூகத்துல பிறந்துட்டேன், இந்த தமிழ் இனத்துக்குள்ள பிறந்துட்டேன், உணர்வாக இருந்து விட்டேன். எனக்கு வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கிறது, அறிவு ஆற்றல் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா அதை நான் பயன்படுத்துறேன். ஆனா நான் ட்ராக்கை கிளியர் பண்றேன். அந்த ட்ராக்ல நீங்க போலாம். நீங்க மட்டும் இல்ல, வெற்றிக்குமரனும் போலாம், புகழேந்தியும் போலாம், வேல்முருகனும் போலாம், எல்லாரும் போலாம். எனக்கு தமிழ் தேசியம் போகணும். தமிழ் தேசிய நீரோட்டம் என்பது பேர் வெள்ளமாக மாறணும். அந்த வெள்ளத்தில் எத்தனை மீன்கள் வேணாலும் போலாங்கிறேன் நான். சீமான் என்ற பெரிய மீன் போலாம், சின்ன சின்ன மீன்களும் போலாம். நிறைய பேர் ஒண்ணும் இல்ல, மணியரசன் ஐயா விமர்சனங்களாக நான் வைக்க விரும்பல. மணியரசன் அவர்கள எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா அவர்கள் தமிழ் தேசியத்துல எத்தனை வருஷமா இருக்காரு? அவர் ஈவேராவை எப்ப எதிர்க்க ஆரம்பிச்சார்? நான் எப்ப எதிர்க்க ஆரம்பிச்சேன்? நாங்கள் ஈவேராவை எதிர்க்கும் போது அவரோட நிலைப்பாடு என்ன? கிழவனல்ல கிழக்கு திசைன்னு புத்தகம் போட்டாரு ஈவேராவை ஆதரித்து. அதற்கு முன்பு இருந்து நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். அப்ப நாங்கெல்லாம் எதிர்த்து அவருக்குமே அந்த புரிதலை ஏற்படுத்தி அவர் இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஆரம்பிச்சிட்டாருல. அதான் நான் சொல்றேன், பழியெல்லாம் வாங்கி அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சுமந்து போற தமிழ் தேசியவாதிகளை நீங்க வந்து அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை, குறை சொல்லாமல் இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். குறை சொல்லி ஒரு அவதூறு பரப்பி நான்லாம் திமுக பேரோல் இருக்கேன், நான்லாம் பிஜேபி பேரோல் இருக்கிறேங்கிறது மூலமா சொல்றது மூலமா என்ன சாதனையை நீங்க அடைஞ்சிருவீங்க? இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க அந்த மாநாட்டுல போய் கலந்துகிட்டு வந்த உங்களுடைய பேச்சுகளை அல்லது அந்த மாநாட்டு பத்த விளம்பரத்தையே இப்ப திமுக காரங்க இந்த திமுக இருக்கிற ஐடிக்கள் தான் ட்விட்டர்ல பண்ணிட்டு இருக்குது, அதனால நீங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்க. அவங்க விளம்பரம் பண்ணா திமுக கிட்ட நம்ம காசு வாங்கிட்டோம்னு பொருளா? இல்ல அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன பண்ணா அவங்க கட்சி அழகா உடைச்சிட முடியும். ராஜீவ் காந்தி வந்து உங்களோட அவங்க கட்சி இப்படி எல்லாம் பண்ணா அவங்க கட்சி அழகா உடைச்சிட முடியும். உங்க கட்சியில அப்புறம் தலைவர்களே யாருமே வர முடியாது, சீமான் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அடுத்த லெவல்ல யாரா வந்தானா இவருக்கு ஒரு 2 பேர் ஆக்சுவலா அது நடந்திருக்கு தெரியுமில்ல. அந்த ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு லேடி, அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்க தான் வந்து ராஜீவ் காந்தி அண்ட் கல்யாண சுந்தரம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் தேசியவாதிகள். அவங்க பேசுறது அவங்க பேர் என்ன? ராஜால் சுகந்தி. அதுக்கு முன்னாடி அவங்க திராவிட தரப்புல இருக்கவங்க பேர் மறந்துட்டேன். கம்யூனிஸ்ட் சுந்தரவல்லி. கம்யூனிஸ்ட் சாரி திராவிடம் கூட கிடையாது, அவங்க கம்யூனிஸ்ட், திராவிட கம்யூனிஸ்ட். அவங்க எழுதுனாங்க, அவங்களே பெருமையா போட்டுருக்காங்க. நான் அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு அன்னையோட முடிஞ்சு போச்சு கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தியோட நிலைமைன்னு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா இந்த டிவைடே அதிகமாச்சு. என்னங்க இது? ஒரு சக தமிழ் தேசியவாதி நம்மை விட்டு பிரிகிறார் என்றால் அது எனக்கு வேதனை உருவாக்குகிறது. ஒரு தமிழ் தேசிய தளத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து திராவிட தளத்துக்கு இல்ல வேற ஏதோ ஒரு தளத்துக்கு போறாரு அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய தோல்வி தானே. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது பாரு. வெளியே போறவங்க அவங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, எடுத்த உடனே அவங்க வந்து வேற கட்சியில போய் சேர்ந்துறது இல்ல. கொஞ்ச நாள் வந்து அவங்க தனியா தான் இருக்காங்க. அந்த நாள்ல நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தோம், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா மீண்டும் கூட ஒரு இணக்கமான போக்கு ஏற்பட்டு உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடைவெளின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடைவெளியில் அவங்க மேல நடத்தப்படுகிற தாக்குதல், நீ துரோகி, இதனாலதான் நீ காசு வாங்கிட்ட, நீ காசு வாங்கினாலதான் கட்சி விட்டு வெளியே போன, நீ சாதா துரோகி, கட்சிக்கு துரோகி இல்ல, நீ இந்த தமிழ் இனத்துக்கே துரோகி நீ, இந்த மாதிரியான தாக்குதல்கள் வரும்போது அவன் வேற இடத்துல போய் சேர்றானோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு மட்டும் எக்காரணம்னு போயிடக்கூடாதுன்ற மனநிலை அவனுக்கு வந்துருது. பேசிக்கலி அதை விட ரிவெஞ்ச் மோடுக்கு வந்துருவாங்க. அந்த ரிவெஞ்ச் மோடு தான் அவங்கள வேற கட்சியில போய் நான் இன்ஃபேக்ட் அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு போகாதீங்கன்னு தான் நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன். நான் ஏன் அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு போல, ஏன்னா இப்ப நான் சொல்றது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் தமிழ் தேசியத்தில் இருக்கும் வரை தான் எனக்கு அடையாளம், புரியுதா? தமிழ் தேசியம் தான் நமக்கான அடையாளம். நீங்க இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு நீங்க என்ன ரிவெஞ்ச் பண்ணி என்னது செஞ்சிட முடியும், புரியுதா? அந்த ரிவெஞ்ச் மோடு நான் ஓப்பனா சொல்றேன், ராஜீவ் காந்தி முதற்கொண்டு அந்த ரிவெஞ்ச் மோட்ல போனவர் தான். ராஜீவ் காந்தி அப்படி போனவர் தான். நீங்க இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? உண்மை. ராஜீவ் காந்தியோட நம்ம எல்லாம் பழகினவங்க தானே, எனக்கு தெரியும்ல. அவர் அந்த ரிவெஞ்ச் மோட்ல தான் போயிட்டு ஏதாவது செஞ்சு பழி வாங்கிடணும்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். ஆனா நான் வெளிப்படையா சொல்றேன், இங்க அந்த அகாமடேட்டிங் நேச்சர் என்பது தமிழ் தேசியத்திற்கு தேவை. அது இல்லாம இருந்தா நம்ம எல்லாரையும் அகாமடேட் பண்ண என்னாலுமே முடியாதுங்க. நான் சொல்றேன், உங்களை எல்லாரையும் நீங்க அரவணைச்சிட்டு போகணும்னு நான் சொல்லல. பட் அந்த ஒரு விலகி போகும்போது இந்த ஃபார் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை ஏற்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது தப்பு. அதை சீமானுமே அவர் பண்றாரு. நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடம்பில் இருந்து உதிர்ந்த மயிர், ஏன் அப்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் மயிர் தானே, இப்ப ஒட்டிட்டு இருக்கிறது மயிர் தானே. இப்ப இந்த கேள்வி வருமாறாதா? கண்டிப்பா வரும். சாக்கடை அடைப்புனா உங்களுக்கு சாக்கடையா கேள்வி வரதானே செய்யும். ஏன் அந்த அளவுக்கு தரம் தான் கட்சி காரி உமிழ்ந்து விடும்.
ஏன் இந்த டெர்மினாலஜி நல்லா கவனிங்க. ஏன் இந்த டெர்மினாலஜி? ஒரு சக கேடர்ஸ் அவங்கள வந்து இப்படி நம்ம பேசுறது வந்து இது என்ன மாதிரியான ஒரு இது வந்து என்னன்னா ஒரு டெமோக்ராட்டிக் நேச்சர் கிடையாது. இது ஆக்சுவலா தமிழ் தேசியம் வந்து டெமோக்ராட்டிக் நேச்சர். சர்வாதிகார தன்மையில் தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. அது ரொம்ப அழகாக உடைந்து விடும். அது வந்து நிக்காதுன்னா ஒரு தனி மனிதருடைய வீக்னஸ் வச்சு அதை மடைமாற்றி முடியும், விலை பேசி விட முடியும். அதான் சொல்றேன், அந்த சர்வாதிகார தன்மை இருக்கக்கூடாது. ஒன் லீடர் வந்து இல்லைன்னா அடுத்த லீடர்னால அங்க உருவாக முடியும். அதுக்கான ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கணும். அதுக்காக எல்லாரும் அழிச்சு போட்டு வரணும்னு நான் சொல்லல. அந்த லீடருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் போகணும். தேசிய தலைவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாரு. நான் மடைமாறி போகிறேன் என்றால் என்னையும் சுட்டு வீழ்த்துங்கள் அப்படிங்கிற ஒரு டேக் அவரே சொன்னாரு. அதுக்காக யாராவது அவர் சுட்டு வீழ்த்திட்டாங்களா? ஏன் அதை அவர் சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு இதை சொல்லும் பொழுதுதான் அவர் தன்னை வந்து இது பண்ணிக்கிறாரு. ஓகே, நான் வந்து கிளியரா இருக்கேன், நான் வந்து என் மேல குறை இருந்துச்சுன்னா நீ என்ன தாராளமாக கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கறது இருக்குதானே. ஆனா அதே இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருந்துச்சு, அவதூறு பரப்பக்கூடாது. ஒருத்தர் மீது ஒரு புலி மேல இன்னொருத்தர் குற்றம் சொல்லணும்னா அதுக்கு ஆதாரத்தோட தான் குற்றமே சொல்லணும். இந்த நடைமுறைகள் ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? ஒருத்தர் மேல இப்ப உங்க மேல நான் குறை சொல்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பேசிக் எவிடன்ஸ் இருக்கணும் இல்லைங்க. ஏதோ ஒரு போன் கால் கான்வர்சேஷன், இல்ல ஒரு ஆடியோ, இது ஏதோ ஒண்ணு, இல்ல ஒரு பேங்க் டிரான்சாக்சன், ஏதோ ஒண்ணு. இவர் பணம் வாங்கிருக்கானா பேங்க் டிரான்சாக்சன், இல்ல அவர் வந்து என்ன ஏதாவது ஒண்ணு, இல்ல கேள்வி கேட்கலாம். நீங்க வந்து எப்படி இது பண்ணீங்க, எப்படி அது பண்ணீங்க, இதெல்லாம் கேட்கலாம். இன்னொன்னு கவனிக்கணும், அது வேல்முருகன் அவருடைய தலைமையில அந்த கூட்டம் நடந்துச்சு அது இதுன்னு. ஆக்சுவலா அவர் உங்களுக்கு தெரியும், வேல்முருகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை ஜெயித்தவர், பல முறை 6-7 முறைக்கு மேல அவர் போட்டி போட்டவர், 3 முறை ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர். அப்ப அவருக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது அங்க அந்த மேடையில கொடுக்கப்பட்டது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவர் அதுக்கு தலைமை தாங்கினாருன்னா அப்படி இல்லைங்க, யாருமே அங்க தலைமை தாங்கின மாதிரி இல்லை. அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யறது யாரு? வெற்றிக்குமரனோட அவருடைய ஒருங்கிணைப்பு இயக்கம் வந்து அதை ஏற்பாடு செய்யறாங்க. அதுல கலந்துக்கிறவங்க எல்லாம் பேச்சாளர்களாக தான் கலந்து கொள்கிறோம். இளவஞ்சி அவங்க பேசினாங்க, அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. வெற்றிக்குமரன் அவர் பேசினாரு, அவருக்கு ஒரு கோட்பாடு கருத்து இருக்கு. ஐயா வீணரசு அவர்கள் பேசினாங்க, அவருக்கு ஒரு கோட்பாடு ஒரு கருத்து இருக்கு. இனியவள் அவங்க பேசினாங்க, அவங்களுக்கு ஒரு கோட்பாடு ஒரு கருத்து இருக்கு. நான் பேசினேன், எனக்கு ஒரு கோட்பாடு ஒரு கருத்து இருக்கு. நான் பேசிட்டு வரேன். அங்க பேசிய மேடைகள்லயே ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் கான்ட்ராடிக்ட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா. ஒரு சிலர் இவங்களை கடுமையா விமர்சிச்சாங்க, ஒரு சிலர் பொதுவா பேசிட்டு போனாங்க, ஒரு சிலர் அந்த விமர்சனங்களுக்கு நானா வந்து விமர்சனங்களுக்கு சில பதில் கொடுத்துட்டு நான் பேசி போயிருக்கேன். என்னுடைய பேச்சு என்னவா இருந்தது? என்னுடைய பேச்சு தமிழ் தேசியம் என்பது ஒற்றுமையாக இருக்கணும், படையோட எதிரி என்பது ஒண்ணுதான், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆரியம் நமக்கு எதிரி, திராவிடம் நமக்கு எதிரி. இதுல சமரசம் செஞ்சுக்கிட்டா நீங்க வந்து தாராளமா விமர்சிங்க. ஆனா நீங்க ஒரு பக்கம் சண்டைக்கு போறீங்க, நான் ஒரு பக்கம் சண்டை போறேன், ஏன் உங்களுக்கு பிரச்சனை? உங்களை நாங்க இப்ப குத்துனா நீங்க பேசுங்க, என்ன ஏன் குத்திக்கிறான்னு சொல்லுங்க. உங்களை குத்தவே இல்லையே, நீங்க தான் குத்துறீங்க. மாவீர தினத்தை நீங்க நடத்துறீங்க, நாங்களும் நடத்தணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் வீட்டுல போய் படுத்துக்கணுங்க. சரி, படுக்கதான் விடுறீங்களா? 4 செவத்துக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு திரும்ப கேக்குறீங்க. வெளியில வந்து பேசினா காசு வாங்கிட்டு பண்றேன், என்னப்பா பண்ணணும்? அதான் they want us to take political suicide. நாம் தமிழ்ல இருந்து வெளியில போறியா, செத்து போயிரு. அதுதான் உங்களுக்கு ஆசை. அரசியலா? ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி அல்லது இணையத்துல இயங்குறவங்க எல்லாரையுமே அப்படி சொல்லிட முடியாது. அப்படி சொல்லல, இதை நம்ம சொல்லிடலாம். நம்ம 19 நாம் தமிழர் ஓப்பனா சொல்றேன். எனக்கு விமர்சனம் எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி இயங்குபவர்கள கட்டுப்படுத்த தலைமை ஏன் தவறுகிறதுங்கிறத தான் நான் விமர்சனம் வைக்கிறேன். பாரிசாலனை ஆதரிச்சு பாரிசாலனுக்கு ஏதாவது பண்ணிட்டோம்னா இவங்க கோச்சுக்குவாங்களேங்கிறதுக்காக பல பேர் அமைதியா இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் யார் தமிழ் தேசியவாதி, யார் தமிழ் தேசியவாதி இல்லைன்னு. நான் கேட்கறேங்க, நாளைக்கு நான் ஒரு இயக்கம் தொடங்குறேன், நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன், இயக்கம் தொடங்குவது எனக்கான சூழல் வரணும், அதுக்கான பொருளாதாரம் இருக்கு, அதுக்கான தொடர் ஓட்டம் இருக்கு. ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. நான் இயக்கம் தொடங்கி நடத்துவது சாதாரண விஷயம்னு சொல்லவே கிடையாது. அப்ப அதை நோக்கி நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். அப்ப தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்னு. நாளைக்கு நான் தொடங்கும் போது நீங்க என்ன விமர்சனம் வைப்பீங்க சொல்லுங்க? ஒரு கூட்டம், ஒரு பொதுவா நடத்துற கூட்டம், ஒரு மாவீர தின கூட்டம், அதுல போய் கலந்துக்கிறதுக்கு நீங்க என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? நாளைக்கு ஒரு இயக்கம் தொடங்கினா என்ன விமர்சனம் வைப்பீங்க? நாம் தமிழ் கட்சியை அழிப்பதற்காக இயக்கம் தொடங்கியுள்ளார். என்ன பேச்சு இது? அப்ப வந்து யாருமே இவங்களை தவிர்த்து தமிழ் தேசியம் பேசக்கூடாது, இவங்களும் நம்மள கூட வச்சுக்க மாட்டாங்க. அப்ப என்ன இது? அட் தி எண்ட் என்ன? கம்முனு கடை என்ன? கம்முனு கடை என்ன ரைட் உனக்கு இருக்கு அடுத்தவனுக்கு கம்முனு கடைன்னு சொல்றது? இதுதான் நான் கேட்கிறேன். கம்முன்லாம் இருக்க முடியாதுங்க. எங்களுக்கு உணர்வு இருக்குங்க, எங்களுக்கு கோட்பாடு இருக்குங்க, எங்களுக்கு கொள்கை இருக்குங்க, நாங்க அதை பேசுறோங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு பின்னடைவுன்னு எப்படிங்க பின்னடைவு சொல்லுங்க? எப்படி பின்னடைவு? நாங்க திமுக எதிர்க்கிறோம், நாங்க அதிமுக போய் நின்னோமா? திமுக போய் நின்னோமா? பாஜக போய் நின்னோமா? பாஜக நின்னுகிட்டு நாங்க ஏதாவது பண்ணா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. நாங்க தனியா நிக்கிறோம், தனியா நின்றுட்டு பேசும்பொழுது என்ன பின்னடைவு?
ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு பதிலா பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தா பின்னடைவா? அப்ப திராவிடத்துக்கு வந்து மதிமுக பின்னடைவாக இருந்திருக்கணும், தேமுதிக பின்னடைவாக இருந்திருக்கணும். அவங்க யாராவது அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா? எத்தனை திராவிட இயக்கங்கள் இருக்கு? ஒரு போராட்டத்துக்கு 16 இயக்கம் 20 இயக்கம் போட்டுட்டு தானே வராங்க. என்ன பின்னடைஞ்சு போயிட்டாங்க அவங்க? அவங்களாம் அப்படி கருதுறதே இல்லையே. ஒரு சகோதரத்துவம் கூட அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டங்கள் வரும்போது சேர்றாங்க. அது மாதிரி சேர்ந்ததுக்கு தானே இப்ப கோவம் உங்களுக்கு. நான் சொல்றேன், தமிழ் தேசியவாதிகள் யார் கூப்பிட்டாலும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாரும் வேணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா தமிழ் தேசியவாதியும் எனக்கு வேணும். அவங்களா வேலைக்கு போனா போயிட்டு போட்டோம். அது பிரச்சனை இல்ல. அவங்கள போய் நம்ம சொரியணும் கூட எனக்கு விருப்பம் இல்ல. போயிட்டு போட்டோம். ஆனா தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே ஒன்னா அது வேணும். அப்படி இருந்தா தான் அந்த ஈகோ சிஸ்டம் கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா மாறி கடிச்சுக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னையும் கடிச்சுவீங்க. நோ இஷ்யூஸ். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்போ பாரிசாலன் அவர்களை ஃபாலோ பண்றவங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் யார் யாரு திட்டமிட்டு அவருக்கு எதிரான கருத்துக்களை எழுதுறாங்க, யார் யார் வந்து அவர் ஆதரிக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல நீங்க யாரை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான். திட்டமிட்டு வன்மத்தோட அவதூறு பரப்புறவங்களை பார்த்து அந்த கருத்துக்களை நீங்க உள்வாங்கிறீங்களா, அல்லது எதுக்காக இவர் உண்மையாகவே உழைக்கிறாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு எழுதுறவங்களை பார்த்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது. நம்முடைய நோக்கம் எல்லாமே முழுக்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். எல்லாருமே திராவிடத்துக்கு எதிராகவும் ஆரியத்துக்கு எதிராகவும் தான் நம்மளோட சண்டை இருக்குமே தவிர நமக்குள்ள நம்ம அடிச்சுக்க கூடாது, நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது தான் நம்முடைய நோக்கம். அதை தெளிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நான் பாரிசாலன் அவர்கள்ட்ட கேட்கலான்னு அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அருமையான தெளிவான விளக்கம். கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சிக்க முடியாம திருப்பியும் வந்து வன்மத்துக்கு அக்கறாங்க அப்படின்னா இது அது வந்து புரிஞ்சிக்க முடியாம கிடையாது, புரிஞ்சிக்க விருப்பம் இல்லாம. அதுதான் சொல்ல முடியும். நன்றி பாரி. நன்றி.